வணக்கம், நான் உங்கள் சுப்பிரமணியன். என்னதான் லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாலும் நாம் மாஸ்கையும் சானிடைசர் யூஸ் பண்ணுறதையும் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, சமூக இடைவெளி விட்டு நம்ம இருக்கணும், சேஃபாக இருக்கணும். சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டோக்ஸ் தியரம், வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டோக்ஸ் தியரம் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ இன்டெக்ரல் சி எஃப் டாட் டிஆர் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் எஸ் டெல் கிராஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். இந்த என் கேப்புங்கிறது ஒரு சர்ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி இந்த என் கேப் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெல் கிராஸ் எஃப் கால்குலேட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணணும். அது எவ்வளோ அந்த பவுண்ட்ரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டெக்ரல் சி எஃப் டாட் டிஆர் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 2 இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் 4 இன்ட்டு ஜே வெக்டர் மைனஸ் எக்ஸ் இசட் கே வெக்டர் வேர் எஸ் இஸ் த ஓப்பன் சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் x equal to 0, x equal to 2, y equal to 0, y equal to 2, z equal to 0 and z equal to 2 above the xy plane or xy plane. The above the xy plane na z equal to 0 என்றது missing, others எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ first theorem statement எடுத்துறோம். Stokes theorem is, first எடுத்தோனே Stokes theorem is integral c f dot dr equal to double integral s del cross f vector dot n cap into ds. இப்போ first del cross f கால்குலேட் பண்ணிக்கலாம். del cross f vector equal to இது determinant மெத்தடில் கால்குலேட் பண்ணணும். del cross f vector equal to I vector j vector k vector dou by dou x dou by dou y dou by dou z. first ith component y minus z plus 2, jth component yz plus 4, kth component minus xz. இப்போ determinant எடுப்போம். I vector into dou by dou y of this, so 0 minus இது ரெண்டும் minus dou by dou z of this minus y, z value 1 ஆயிடும், 4 0 ஆயிடும், minus j into dou by dou x of minus xz, so minus x 1 ஆயிடும், minus 1, so minus z வந்துடும். dou by dou z of y minus z plus 2, ஸோ இந்த டேர்மில் y 0 ஆகிடும், மைனஸ் z வந்து minus 1 வரும், ஸோ minus 1 bracket close plus k vector into dou by dou x of yz plus 4, ஸோ 0 minus dou by dou y of this 1 வந்துடும், that's it. இப்போ minus y I vector மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஸோ ப்ளஸ் z மைனஸ் 1 z மைனஸ் 1 இன்ட்டு ஜே வெக்டர் மைனஸ் கே வெக்டர். இதில் டெல் கிராஸ் எஃப் வெக்டர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எவலுவேட் பண்ணணும்னா என் கேப்பை பொறுத்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ என் கேப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபார் த லோயர் லிமிட் ஆஃப் எக்ஸ் equal to 0, n cap equal to minus I vector. So f del cross f dot product with n cap என்ன ஆகுனா minus I into minus yi, so plus y வந்துடும். இந்த yக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். இது வந்து x equal to 0 இருக்கிறனால ds ஓட வேல்யூ dy dz இருக்கும். இப்போ y and z ஓட லிமிட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஆன் S1 போட்டுக்கலாம். இப்போது
double integral S1 del cross F dot n cap into ds equal to double integral 0 to 2 x y and z limit இங்கே வந்து y dy dz. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும். y with respect to y பண்ணும்போது y squared by 2 ஆகிடும். 0 to 2 y squared by 2 limit 0 to 2 into dz. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரல் 0 to 2 yக்கு பதிலாக 2 கொடுக்குறோம். 2 squared by 2 ஸோ 4 by 2 2 ஆகிடும். 2 into dz. இப்போ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறோம். dz இன்டகிரேட் பண்ணால் z limit 0 to 2 ஸோ 2 into 2 minus 0 ஸோ 4 வந்துடும். Similarly on S2ல x equal to 2 n cap equal to I vector. So del cross F dot n cap equal to minus y ன்னு வந்துடும். அங்கே y வரும், இங்கே minus y. ds is equal to dy dz. Therefore double integral S2 del cross F dot n cap into ds equal to double integral same 0 to 2 minus y into dy dz. இதே தான் ப்ரீவியஸ் இதில் இருந்தது. இங்கே மைனஸு, அங்கே ப்ளஸ்ஸு. ஸோ த ஆன்சர் வந்து இங்கே -4 வரும் இங்கே. ஸோ இன்டகிரல் 0 to 2 minus y squared by 2 0 to 2 into dz. So integral 0 to 2 minus 2 into z dz. So minus 2z limit 0 to 2 minus 2 into 2 minus 4. Similarly on S3 என்றது y equal to 0. So n cap equal to minus j. So del cross F dot n cap equal to second part z minus 1 into minus. So minus of z minus 1 வந்துரும். ds is equal to dx dz வந்துரும். Therefore double integral S3 equal to double integral 0 to 2 minus z plus 1 into dx dz. So first with respect to x integrate பண்ணும். minus z plus 1 is a constant. So minus z plus 1 into x வந்துரும். limit 0 to 2 into dz. Next step integral 0 to 2 minus z plus 1 into 2 dz. So 2 வெளியே எடுத்துடலாம். 2 into minus z with respect to z integrate பண்ணால் minus z squared by 2 plus z limit 0 to 2. So 2 into minus 2 plus 2 minus 2 squared by 2 ஆகிடும் plus z பதிலாக 2. So you will get minus 2 plus 2 0. 0 கொடுத்தா ஃபுல்லாக 0 ஆகிடும். So the answer is 0. Similarly on S4 y equal to 2 n cap equal to j del cross F dot n cap equal to z minus 1 ds is equal to dx dz. So double integral S4 equal to 0 to 2 z minus 1 into dz
x dz. So integrate பண்ணா integral 0 to 2 z minus 1 into 2 x பொறுத்து பண்ணும்போது 2 ஆயிடும் into dz. So integral 0 to 2 வெளியே எடுத்துறோம் z minus 1 into dz. So 2 into z square by 2 minus z, limit 0 to 2. So first 2 into 2 squared by 2, so 2 addum minus 2 0, lower limit is 0, so answer is 0 on S5. S5 ல வந்து z equal to 2 எடுத்துக்கணும், ஏன்னா z equal to 0 is missing, ஏன்னா above the xy plane அப்படின்னு சொன்னால் z equal to 0 is missing, so z equal to 2 we have to consider it. So z equal to 2 na n cap equal to k vector வந்துடும், n cap equal to k vector, therefore del cross f dot n cap equal to அதில் ஆக்சுவலாக மைனஸ் k இருக்கும், minus k dot k minus 1. So ds is equal to dx dy வந்துடும், then double integral s5 equal to 0 to 2 0 to 2 minus 1 into dx dy. So ரெண்டுமே dx dy இருக்குது, ஸோ அதனால் minus 1 into 2, இது ஒரு 2, ஸோ ஆன்சர் இஸ் minus 4 வந்துடும். இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், therefore RHS value is double integral s1 to s2 s3 etc. up to s5 of del cross f dot n cap into ds. So first s1 oda value 4, second value minus 4, third value 0, fourth value 0, fifth value minus 4. So cancel ஆகிட்டு will get minus 4. இப்போ LHS கால்குலேட் பண்ணும், LHS is integral c f dot dr கால்குலேட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் வரும், ஸோ அந்த கியூப் போட்டுட்டு so z equal to 0 is missing. So இது x axis, இது y axis, இது z axis. So இது O, இது A ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து B, இது C ன்னு எடுத்துக்குவோம், DEF நம்ம எடுத்துக்கலாம், DEF. That's it. OA is along the x axis na y is 0, இங்கே வந்து AC, அதே மாதிரி CB, then OB. So this is equal to along the line OA plus AC plus CB plus BO of f dot dr கால்குலேட் பண்ணோம். f dot drன்றது என்னென்னா f வெக்டர் தெரியும், அந்த f வெக்டரோட டாட் ப்ராடக்ட் வித் dr. f வெக்டார் வந்து இங்கே y minus z plus 2 into iக்கு பதிலாக dx போட்டுக்கிறோம், அதே மாதிரி ப்ளஸ் செகண்ட் இதில் yz plus 4 into j dz. இப்போ வந்து above the xy plane na z is 0 always. இப்போ z 0 na dz is also 0. இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் therefore f dot dr equal to f dot dr. இப்போ z எங்கெல்லாம் இருக்குது 0 போட்டுரும், dz 0 போட்டுரும். ஸோ y plus 2 into dx plus
இசட் இங்கே 0 இருக்குது. ஸோ அதனால் 4dy வந்துடும். இங்கே இசட் 0 dz 0 லாஸ்ட் டேர்ம் வராது. இப்போ ஒரு லைனாக கால்குலேட் பண்ணும். அலாங் த லைன் OA AC தென் CB தென் BO இதோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணும். அலாங் OA அப்படின்னு சொன்னோம்னா அலாங் OA y equal to 0, so dy equal to 0. So f dot dr value equal to அங்கே ஆக்சுவலாக வந்து f dot dr ஓட வேல்யூ y அதில் y ஓட வேல்யூ 0 போடணும். அப்போது 2dx வந்துடும். 2dx. ஸோ ஆக்சுவலி f dot dr ஓட வேல்யூ f dot dr equal to y plus 2 into dx plus 4 into dy இருக்குது. ஸோ இதில் y is 0 போட்டோம்னா dy 0 போட்டோம்னா only 2dx கிடைக்கும். அதுதான் இந்த f dot dr. இப்போ இங்கே dx இருக்கனால x varies from என்னன்னு கால்குலேட் பண்ணணும். x varies from O to A. ஸோ 0 to 2 வந்துடும். therefore integral OA equal to integral 0 to 2 dx. ஸோ 2dx, ஸோ 2 into x ஆகிடும். integral 0 to 2 பண்ணும்போது x dx இன்டெகிரேட் பண்ணால் x limit 0 to 2. ஸோ 2 into 2 minus 0, so we'll get 4. next along AC calculate பண்ணுறோம். along OA மாதிரி along AC calculate பண்ணுறோம். along ACன்றது x equal to 2ன்ற லைன். இது எப்படி அப்படின்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஓலேருந்து ஏவோட லிமிட் வந்து இங்கே 2 0 0 இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட லிமிட்டு தான் இங்கே 2 இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 இருக்கும். லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது ஒய் ஈக்குவல் டு 0னால இந்த லைன் இந்த சிபியோட லைன் ஒய் ஈக்குவல் டு 2. இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரும். தட் இஸ் பிஓ. அலாங் ஏசி எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்துச்சுன்னா டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இப்போ எஃப் டாட் டிஆரில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் டாட் டிஆரில் பாருங்கள், டிஎக்ஸ் 0 போட்டால் ஃபஸ்ட்டு டேர்ம் வராது. எக்ஸ் இருந்தால் 2 போடும். ஸோ அப்போ 4dy வந்துடும். ஸோ எஃப் டாட் டிஆர் ஈக்குவல் டு 4 into dy. இப்போ இங்கே dy இருக்குது. அதனால் y வேரிஸ் ஃப்ரம் இங்கே கால்குலேட் பண்ணணும். y வேரிஸ் ஃப்ரம் A to C. ஏல பாயிண்ட் வந்து 2, 0 0 இருக்கும். சின்ற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சின்ற பாயிண்டில் 2, x இருக்கும், y இருக்கும், வேல்யூஸ் 2 அண்டு இசட்ற வேல்யூஸ் 0 இருக்கும். ஸோ y வேரிஸ் ஃப்ரம் பார்த்தோம்னா A to Cயில் பார்த்தீங்கன்னா 0 to 2 வரும். தட் இஸ் 0 to 2. therefore integral AC equal to 0 to 2 4dy. ஸோ 4 into y ஆகிடும். லிமிட் 0 to 2. ஸோ 4 into 2, ஸோ 8 கிடச்சிரும். சிமிலர்லி அலாங் சிபி, அலாங் சிபியில் பார்த்தோம்னா இது y ஈக்குவல் டு 2 வரும். ஸோ அப்போ dy ஈக்குவல் டு 0 ஆகிடும். y ஈக்குவல் டு 2, dy is 0. ஸோ இது இங்கே எஃப் டாட் டிஆரில் சப்ஸ்டியூட் பண்ணால் y in the place of 2. ஸோ எஃப் டாட் dr ஈக்குவல் டு 2 plus 2 into dx. ஸோ தட் இஸ் 4dx வந்துடும். இப்போ x வேரிஸ் ஃப்ரம் என்னென்னு கால்குலேட். ஸோ 4dx இருக்குது. அப்போ x வேரிஸ் ஃப்ரம் என்னென்னு கால்குலேட் பண்ணோம். x வேரிஸ் ஃப்ரம் C to B. C to B. C value is 2 to 0. B value is 0 to 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் பார்க்கணும். இங்கே எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் 2 to 0. ஸோ 2 to
0. Therefore, integral CB. Therefore, integral CB equal to integral 2 to 0 4 dx. So 4 into x, limit 2 to 0. So 4 into 0 minus 2. So minus 8. This is along BO. Along BO, x equal to 0. So dx equal to 0. Therefore, f dot dr equal to x க்கு பதிலா 0 போடணும், dx இருந்தால் 0 போடணும். ஸோ 4 into dy வந்துடும். ஸோ dy இருக்கனால y varies from b to o. bயில் y value 2 to 0 வந்துடும். Therefore, integral BO equal to integral 2 to 0 4 into dy. That is 4 into y, limit 2 to 0. So 4 into 0 minus 2, so minus 8. Therefore, LHS value நாளை ஆட் பண்ணிக்கிறோம். So integral C f dot dr equal to first இதில் value plus 4, second இதில் plus 8, third இதில் minus 8, fourth இதில் minus 8. plus 8 minus 8 கட் ஆகிடும். 4 minus 8 minus 4 வந்துடும். So LHS equal to minus 4, RHS is also minus 4. So LHS equal to RHS. Therefore, Stokes theorem is verified. Stokes theorem is verified. That's it. இத்துடன் இன்றைய வீடியோ செஷன் நிறைய செஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை இதை விட நல்ல சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கிறேன். அன்புடன் சுப்பிரமணியன். பின்னாடி இருக்கிற டிவி யூனிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல உங்க வீட்ல இந்த மாதிரி அட்ராக்டிவான டிவி யூனிட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்ல போய் நீங்க அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க.